வணக்கம். நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரியில நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இது பொதுவா நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின். ஏஆர் ரஹ்மான் அவரோட இண்டஸ்ட்ரியில ஒரு படத்துக்கு 6 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் வரை கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 70 வயசாயும் ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தொழிலுமே கோடிக்கணக்கான வருமானம் வரும், வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனையான சூழ்நிலையும் நமக்கு வரும். இது எதன் அடிப்படையில இது முடிவு செய்யறாங்க அப்படிங்கறதா நம்ம அந்த தொழில் இருக்கிற ஈடுபாடு, அந்த தொழில் இருக்கிற கம்ஃபர்டபுள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொழில் பத்தியான புரிதல் நமக்கு இயல்பாவே இருக்குதா? கேஜே யேசுதாஸ் பாடுறாரு அப்படிங்கிறதுக்காண்டி நமக்கும் பாடம் நடக்கிறது அப்படிங்கிறது சரியா வருமா? அவருக்கு பாடுதல்ங்கிறது இயல்பாவே வந்துச்சு. அது தொழில் அப்படிங்கிறது நமக்கு இயல்பா வரும். அது நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானது. இதுக்கு மிக முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நேரம் தவறாமை, உண்மைத்தன்மை, நேர்மையான உழைப்பு, இந்த தொழில் பற்றி புரிதல், நமக்கு மேலேயும் கீழே வேலை பார்க்கறவங்களோட அனுசரிச்சு போறது. இது வகையான 5 விஷயத்தையும் நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்க, கரெக்டா செயல்படுத்துறீங்க அப்படின்னு நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. நம்ம இங்க எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற கொஸ்டினோட எவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா உறுதியா நீங்க வெற்றி பெறுவீங்க.